பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் 2 ஸ்பீக்கர் எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த 2 ஸ்பீக்கர்லையும் என்ன வித்தியாசம் இருக்குது, எதனால் வந்து சவுண்டு குறைவாக வருதுன்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பஸர் மோடில் விட்டுருக்கிறோம். மீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் வச்சுருக்கிறோம். கையில் நல்லா இருக்கிறத காட்டுது. அடுத்தது இந்த ஸ்பீக்கரையும் செக் பண்ணி பார்க்குறோம். கையில் நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஸ்பீக்கரில் வந்து கையில் தான் நல்லா இருக்குது, ஆனால் சவுண்டு எதனால் குறைவாக வருதுன்றதை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். ஸ்பீக்கருக்கு இப்போ வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாம் ஆடியோவில் வந்து சவுண்டை வந்து ஒன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நான் வயர் கனெக்ஷன் கொடுக்குறேன். பாருங்கள், இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்கிறேன். அதாவது ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு சவுண்டு வர நேரம் சபு வந்து மேலே கீழே போய் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு துல்லியமான சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு குறைவாக வருது. அதே மாதிரி சபு வந்து நம்மளுக்கு மேல் நோக்கியும் கீழ் நோக்கி வரணும். அதே மாதிரி வரலை. இப்போ வந்து அடுத்த ஸ்பீக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த ஸ்பீக்கரை செக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்த்தோம், சவுண்டு குறைவாக வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபு வந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி போகலை. அதனால் சவுண்டு வந்து நம்மளுக்கு துல்லியமாக வரலை. இப்போ இந்த ஸ்பீக்கர் நான் சவுண்டை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து சவுண்டு கூட வருது, இந்த ஸ்பீக்கருக்கு சவுண்டு குறைவாக வருது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை பிரித்து பார்க்கலாம். மேக்னெட்டிங்கை வந்து பிரிச்சிருவோம். பாருங்கள், கையில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு டைட்டாகி இருக்குது. அதனால வந்து சவு வந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போகலை. அதனால் வந்து சவுண்டு வரலை. ஆடியோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குறைவாக வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஐசி வந்து ஷார்ட் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஐசிக்கு அவுட்டில் வர்றதுக்கு ரெசிஸ்டன்ட், கெப்பாசிட்டர், டயோடு, இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுகள் வந்து ஷார்ட் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு சவுண்டு குறைவாக வர்றதுக்கு காரணம். எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி எல்லாமே நல்லா இருந்து நம்மளுக்கு சவுண்டு குறைவாக வருதுன்னா நாம் இந்த ஸ்பீக்கரை தான் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கரில் வந்து நம்ம டிஜிட்டல் மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்குற நேரம் ரீடிங் காட்டும். ஆனால் ரீடிங் காட்டும், அதாவது காயில் வந்து நல்லா இருக்கிற ரீடிங் காட்டும். ஆனால் அந்த காயிலோட வந்து இங்கேருந்து மேக்னெட்டிக்கில் உள்ளுக்கு வந்து இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து உள்ளுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு வராது. இந்த மாதிரி பழுது வந்துச்சுன்னா நாம் வந்து ஸ்பீக்கரை வந்து மாற்றி சரி பண்ணால் மட்டும்தான் இந்த சவுண்டுண்ட பிரச்சனையை வந்து நாம் சரி பண்ண முடியும். அதாவது சாதாரண ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பேஸ் கோர் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சவுண்டு வரலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாம் செக் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும்.